இந்த வீடியோ வந்து உயிர் தமிழுக்கு அண்ணன் அமீர் நடித்து ஆதாம் பாவாங்கிற ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதோட படத்தோட நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. அந்த மீட்டிங்கில் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். அரசியல் சம்மந்தமாக கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தார். அதில் வந்து எந்த கருத்துமே ஒரு நிலையான நிலைப்பாடே இல்லை. அதில் எல்லாமே வந்து ஒரு அமீர் எப்படி பேசுவாரோ, அமீர் கூட சேர்ந்ததில் இவரும் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. அண்ணன் அமீர் மாதிரியே பேசுகிறாரு இந்த டைரக்டரும். அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விக்கு வந்து, நீங்கள் இதில் நிறைய நடிகர்களை வந்து ட்ரோல் பண்ணியிருக்கீங்க, இது எப்படி எடுத்துப்பாங்க ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டப்போ அவர் ஒரு பதில் சொல்கிறாரு. நடிகர் ராஜ் கபூர்ன்ற ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்னதாக சொல்லி எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாரு. அதான் இந்த சினிமாக்காரங்களாம் வந்து பேசினா வந்து அப்படியே விட்டு போயிடணும், அவங்கள பற்றி நம்ம பேசி அவங்கள மாசு நம்ம ஏற்றி விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி ராஜ் கபூர் சொன்னதாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. அப்புறம் சூப்பர் ஸ்டார் விஜய்னு அவரே பேசுகிறாரு. அப்புறம் எல்லோரும் வந்து இப்போ இருக்க நடிகர்லாம் வந்து எல்லோரும் எம்ஜிஆர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றாரு. எம்ஜிஆர் வந்து காலையில் ஷூட்டிங் போவார், மத்தியானம் மீட்டிங் போவார் அப்படின்னு ரைமிங்கெல்லாம் பேசுகிறாரு. அவருக்கு தொண்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளரையும் தெரியும், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நகர செயலாளரையும் தெரியும், ஒரு வார்டு மெம்பரை கூட அவருக்கு தெரியும் அப்படிங்கிறார். அதனால் அவர் வந்து எங்கே இருந்து வந்தார், அவர் அரசியலிருந்து, அவர் சினிமாவிலையும் இருந்தார், அரசியலையும் இருந்தார். அதனால் அவர் அரசியலுக்குள்ளே வரும்போது, கட்சி தொடங்கி வரும்போது அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, இந்த விஷயங்கள் கட்டமைப்பு கரெக்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி இருக்க நடிகர்கள் வந்த உடனே வந்து நம்ம எம்ஜிஆர் ஆகிடணும், இன்றைக்கி வந்து சினிமா விட்டு நாளைக்கே வந்து கட்சி தொடங்கி அப்படி வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து பெரும் தலைவராக நீங்கள் நினச்சிங்கன்னா நான் எதுவும் பண்ண முடியாது, புரியுதா? எம்ஜிஆர் அப்படி பார்த்தா பெரிய தலைவராக எனக்கு தெரியாது. நான் ஒரு பெரிய தலைவராக நான் பார்க்கவும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் செய்ததில் நான் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் புரியுதுங்களா? நம்ம வந்து கடந்து போகிறோம், அவ்வளோதான். அவர் ஒரு நல்ல நடிகர், ஒரு மனிதாபிமானி, அவ்வளோதான். அதை நம்ம கடந்து போகிறோம். நீங்கள் வந்து அவர் பெரிய தலைவர், அவர் வந்து வந்துட்டார், அவர் வந்து இப்படி ஆகிட்டார், எல்லோரும் இப்படி ஆகிட முடியுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு உனக்கு கருத்தில் தெளிவு வேணும், புரியுதா? நீ அண்ணன் அமீர் மாதிரி நீ பேசக்கூடாது. இதுதான் பிரச்சனை உங்ககிட்ட. ஒன்றும் தெளிவாக ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது. அண்ணன் அமீருக்கு ஒரு நிலைப்பாடு கிடையாது. அவர் ஒரு 4 மாதம் அண்ணன் சீமான் கூட இருப்பார், 8 மாதம் திமுகவோட கைகூலியாக இருப்பார், அதுக்கு செயல்படுவார். அவருக்கு என்ன கருத்து கொள்கை இருக்குது, கோட்பாடு, ஒரு இழவு கருமாந்திரம் இந்த அமீருக்கு ஒன்றும் கிடையாது, புரியுதா? அந்த ஆள் கூட சேர்ந்து நீயும் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த காலையில் ஷூட்டிங் போகிறது, மத்தியானம் மீட்டிங் போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் இப்போ நடிச்சிட்ருக்க படம், அது இல்லாமல் இன்னொரு படம் ஒன்று இருக்குது, அதோடு நிறுத்திட்டு சினிமா துறையை விட்டு விலகிட்டு அரசியலுக்குள்ளே முற்றுமுழுதாக இறங்க போகிறேன், மக்களுக்கான சேவையில் நான் இறங்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறார், புரியுதா? உங்களுமே எம்ஜிஆர் மாதிரி நடிச்சுக்கிட்டே அரசியலுக்கு வரல, கட்சி தொடங்கலை, புரியுதா? அவர் கட்சியை வந்து சினிமா துறை மூலியமாகவே வெளியே கொண்டு போய் காட்டலை நாங்கள், புரியுதா? எங்களோட எங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்டு 14 வருடங்கள் கழித்து தான் நாங்கள் கட்சியை தொடங்கியிருக்கிறோம். ஐயா எம்ஜிஆருக்கு தொண்டியில் இல்லை, அது பக்கத்தில் எதுனா இருந்தால் அது அங்கே இருக்கிற நகர செயலாளர் யாரை வேணாலும் அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். எங்ககிட்டையும் கட்டமைப்பு இருக்குது. 14 வருஷம், ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 31 வருடங்கள் 32 வருடங்கள் இந்த ரசிகர் மன்றங்கள் எல்லா ஊர்லேயும் 234 தொகுதியிலும் எங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஒரு 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட அரசியல் தலைவர்கள், அவர்கள் கட்சிகள் போய் சேராத இடங்கள், கிராமங்கள், சிற்றூராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சின்னு பல இடங்களில் எங்களோட ஒட்டுமொத்தமாக எங்களோட மக்கள் இயக்கம் ரசிகர் மன்றம் இருந்துச்சு, மக்கள் இயக்கம் இருந்துச்சு, இன்றைக்கி கட்சியும் இருக்குது, புரியுதுங்களா? அதனால் எங்களுக்கு தெரியும், எங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கும் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் புசி ஆனந்த் அவர்களுக்கும் எங்கள் தளபதிகளாக எல்லா மாவட்டத்திலும் தலைவர் இருக்காங்க, புரியுதா? எல்லாம் புறநகர் மாவட்ட தலைவர், எங்கள் கிழக்கு மாவட்ட தலைவர், மத்திய மாவட்ட தலைவர், எல்லாத்துலேயும் தலைவர் இருக்காங்க. எல்லாருக்கையும் கட்டமைப்பு இருக்குது, எல்லா இடத்துலையும் மன்றங்கள் இருக்குது, கட்சி இருக்குது, புரியுதுங்களா? எங்களுக்கு நகர தலைவர், எங்களுக்கு மாவட்ட தலைவரும் தெரியும், ஒன்றிய தலைவரும் தெரியும், ஒன்றிய செயலாளரும் தெரியும், எல்லாரையும் தெரியும், புரியுதா? கட்சி தொடங்குவதற்கு முன்பே நாங்கள் 117 தொகுதியில் மாமன்ற உறுப்பினர்களாக வென்றிருக்கிறோம், புரியுதா? அப்படி பார்த்தா நாங்கள் தான் பெரிய ஆள். 2024 சட்டமன்ற தேர்தலுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், புரியுதா? களத்தில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? நன்றி, வணக்கம்.